இருக்க இந்த தேர்தல் சூழல் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த தேர்தல் சூழல் கண்டிப்பா அஇஅதிமுக தான் வரும். எடப்பாடி ஆட்சி அமையும். அதாவது திரைத்துறையிலிருந்து வந்த ஒருத்தர் இன்னைக்கு திமுக தாவேக்காக மட்டும்தான் போட்டி அப்படிங்கிறாங்க. இவர் இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்தாதான் அவர் பேர் வெளிப்படும். அதனால அவர் அவங்களே போக்கஸ் பண்றாரு. நம்ம 30 வருஷமா ஆண்டு இருக்காங்க அஇஅதிமுக. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா வந்து இப்ப எடப்பாடி அந்த மாதிரி இருக்கும்போது இது கட்சி இல்லைன்னு சொல்றதுக்கு அவரே வேஸ்ட். தாவேக்கா வந்து அந்த அரசியல் தன்மை இல்லாத ஒரு கட்சியா தான் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? ஆமா, அது மேல தலைமை எப்படி இருக்கோ கீழே இருக்கிறவங்க தொண்டனும் அப்படித்தானே இருப்பாங்க. தலைமை கரெக்டா இருக்கணும். டிஎம்கே பேசினாரு, அதிமுக தான். ஆனா டிஎம்கே ஸ்டாலின் அங்கிள் சொல்றாரு, அதுல தப்பான விஷயம் படம் கிடையாதுல. நீங்க பேசலாம், பேரை சொல்லி கூட நீங்க மரியாதையா பேசலாம். ஆனா மரியாதையை கொடுக்கல. உனக்கு ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு, உனக்கு ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி அடுத்தவங்களை தாழ்த்தியோ இழிவுபடுத்தி பேசக்கூடாதுல. நாகரிக அரசியல் இல்ல, நாகரிக அரசியல் கிடையாது. திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்ல. இப்போ ரீசென்ட் டைம்ல அதிமுக உங்க கட்சி வந்து ஊழல் சக்தி அப்படிங்கிற ஒரு பொருட்டு அங்க வைக்கிறாங்க. ஊழல் சக்தின்னு சொல்றாரு. அப்ப எம்ஜிஆர் போட்டோ ஏன் போறாரு? கட்சி உருவாக்குனது அவரு தானே. அம்மா காலத்துல தலைவா படத்துல இருந்து மெர்சல் படம் எல்லாமே வந்து அம்மா தான் வெளியிட்டு. ஆமா, எடப்பாடியார் அண்ணன் வரும்போதும் அந்த டைம்ல மாஸ்டர் படத்துக்கும் இவரு தான் ஹெல்ப் பண்ணாரு. ஆனா இவரு அந்த நன்றி விசுவாசம் எல்லாம் கிடையாது. இது வந்து இப்ப 26ல வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இப்ப கூட எடப்பாடி திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த 10,000 ரூபாய்க்கு தர போறோம் அப்படின்னு. இது நடைமுறையில் சாத்தியம்? நடைமுறையில் சாத்தியன்றதால தான் அவர் அந்த விஷயத்தையே வெளிப்படுத்துறாரு. அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. அது எல்லாமே ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையும் செயல்படுறாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் வந்த உடனே ஒரு விஷயம் முடியாதுன்றது ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு குறைவான நாட்களே இருக்கிற இந்த ஒரு சூழல்ல அரசியல் களம் எப்படி இருக்கு, சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம கூட கலந்துரையாட இந்த நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினரா அஇஅதிமுக கட்சியினுடைய மாதாவரம் தொகுதியினுடைய வட்ட செயலாளர் ஜே காமேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா. ஸோ 2026க்கான தேர்தல் இனியும் நான் சொன்ன மாதிரி 2 மாசங்களுக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இனி 60 நாட்கள் கூட இல்லை. ஸோ இப்போ இருக்க இந்த தேர்தல் களம் பற்றி ஃபர்ஸ்ட் கேட்டலாம்னு இருக்கிறேன். உங்களுடைய பார்வை எப்படி நான் இருக்கு? இப்போ இருக்க இந்த தேர்தல் சூழல் எப்படி போயிட்டு இருக்குது? இந்த தேர்தல் சூழல் கண்டிப்பா அஇஅதிமுக தான் வரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. எடப்பாடி ஆட்சி அமையும். இதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ உங்களுடைய கட்சி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேல ஆச்சு. இருக்க சூழல்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலுமே அந்த பெரிய தலைக்கட்டு அப்படின்னு சொன்னா அந்த திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற தலைக்கட்டு. ஆனா இன்னைக்கு நிறைய புது வருவகள்லாம் வந்திருக்கு. அதுல ஒருத்தர் வந்து, அதாவது திரைத்துறையில இருந்து வந்த ஒருத்தர் இன்னைக்கு திமுக தாவேக்காக மட்டும்தான் போட்டி அப்படிங்கிறாங்க. அதான் விஜய் அவர்கள் சொல்றேன். அது சாத்தியம் கிடையாது. அவர் பேசுற விஷயமே வேஸ்ட். அவரு இவரு இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்தாதான் அவர் பேர் வெளிப்படும். அதனால அவர் அவங்களே போக்கஸ் பண்றாரு. வேற எதுவுமே ரீசன்லாம் கிடையாது. நம்ம 30 வருஷமா ஆண்டு இருக்காங்க அஇஅதிமுக. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா வந்து இப்ப எடப்பாடியார் அந்த மாதிரி இருக்கும்போது இது கட்சி இல்லைன்னு சொல்றதுக்கு அவரே வேஸ்ட். ஒரு தலைமை யாரை அனுபவித்தாலேயே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையை அவர் கொடுக்கல. கரெக்டுங்களா நான் சொல்றது? மூத்த அரசியல்வாதி ஒரு வயசானவங்க கூட மரியாதை கொடுக்குறோம். அது சின்ன பசங்களா இருந்தால் பெரியவங்களா இருந்தால் மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை அவர் கொடுக்கல. இனியும் தாவேக்கா வந்து அந்த அரசியல் தன்மை இல்லாத ஒரு கட்சியா தான் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? ஆமா, அது மேல தலைமை எப்படி இருக்கோ கீழே இருக்கிறவங்க தொண்டனும் அப்படித்தானே இருப்பாங்க. புரியுதுங்களா? தலைமை கரெக்டா இருக்கணும் எல்லாமே. அப்ப கீழே இருக்கணும் அதே மாதிரி தொண்டனும் கரெக்டா இருப்பாங்க. நம்ம இடத்துல அது கிடையாது. டிஎம்கே பேசினாரு, நம்ம அதிமுக தான். ஆனா டிஎம்கே ஸ்டாலின் அங்கிள் சொல்றாரு, அதுல தப்பான விஷயம் இல்லை. அவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு, ஒரு முதலமைச்சரா இருக்காரு. அவரையே வந்து ஸ்டாலின் அங்கிள் படம் கிடையாதுல. நீங்க பேசலாம், பேரை சொல்லி கூட நீங்க மரியாதையா பேசலாம். ஆனா மரியாதையை கொடுக்கலையே. உனக்கு ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு, உனக்கு ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி அடுத்தவங்களை தாழ்த்தியோ இழிவுபடுத்தி பேசக்கூடாதுல்ல. நாகரிக அரசியல் இல்ல. நாகரிக அரசியல் கிடையாது. அரசியல்னா எல்லா விஷயத்துக்கும் நாகரிகன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாகரிக அரசியல் கிடையாது. உனக்கு கத்துக்கணும் அவரு. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா இப்ப தாவேக்கா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள், 2 வருஷம் தானேங்க. அதாவது 3ஆண்டாவது இப்போ ஸ்டார்ட் பண்றது ஆனிவர்சரியில வந்து இப்போ அவங்க கொண்டாடினாங்க. ஆனா இப்ப வரைக்குமே ஊடகங்களிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாரு 2026ல. என்னதான் புது கட்சியா இருந்தாலும் அவர் எங்க போனாலும் கூட்டம் சேர்ந்துருது. அது வந்து ஃபேன்ஸ் பேஸ். அது எல்லாரும் எழுங்க. உங்க வீட்டு குழந்தை கூட தான் விஜய்னா 5 வயசு குழந்தை விஜய்னு சொன்னா பிடிக்குது. அது வந்து ஃபேன்ஸ். அவர் பாடுற டான்ஸ் ஆடுறது அது பிடிச்சிருக்கு. அதனால அது ஒரு ஈர்ப்பு. சரிங்களா? அது மற்றதுல அரசியல் வேற, அரசியல் கலன்றது வேற, சினிமான்றது வேற. சினிமா ஷோ அது. சரிங்களா? ஜஸ்ட் நடிச்சுட்டு அவர் போயிடுவார், அவ்வளோதான்.
இப்போ நீங்க சொல்றீங்க அது வந்து ஒரு திரைத்துறை ஒரு ஃபேன் பேஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணுதுன்னு. இப்போ உங்களோட ஏடிஎம்கே ஃபவுண்டரான நம்மளுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் சார் அவரும் வந்து எம்ஜிஆர் வழிலாம் வராதுங்க. எம்ஜிஆர் இல்ல நீங்க அப்படிதானே அவர் வந்து விஜய் ஒவ்வொரு மேடையிலயும் வந்து தன்னை சொல்லிக்கிறாரு. அப்படி அவர் எம்ஜிஆர் ஒரு தலைமை அவரை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாரு. எம்ஜிஆர்னு அதை பேஸ் பண்ணி தான் கட்சியே நீங்க நம்மது எங்களுது அந்த கட்சியை அவர் காமிக்கிறாரு. புரியுதுங்களா? அவர் ஏன் எம்ஜிஆர் காமிக்காம பேச வேண்டியதானே? எதுக்கு எம்ஜிஆர் காமிக்கணும்? இவர் அடுத்த ஒரு கட்சி அவங்க அது ஏன் காமிக்கணும்? எம்ஜிஆர்லாம் அப்போ வந்து எம்எல்ஏ இருந்துட்டு தான் அவரு வந்தார். கட்சின்ற உள்ள வந்ததே எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கட்சிக்குள்ள வர்றாரு. ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான் அந்த தாட்லாம் கிடையாது. மக்கள் சேவை செஞ்சுட்டு இன்னும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவரு வராரு. அது வேற. அவருக்கு இவரை ஒப்பிட்டுலாம் பேசக்கூடாது, ஒப்பிட்டு பண்ணக்கூடாது. அவர் ஸ்டைல் வேற. அவர் வந்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து எம்ஜிஆர். இவங்க என்ன கொடுத்தாரு? ஒண்ணுமே கொடுக்கல. சும்மா பேசுறாரு. இதை பண்றாரு. கட்சியை பொறுத்த வரைக்குமே இளைஞர் பட்டாளம் அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியுடைய வெற்றி வாய்ப்புக்கு ஒரு அதிக பங்களிப்பு இருக்கும். அந்த வகையில் இப்ப என்னதான் தாவேகா மீதும் விஜய் மீதும் நம்ம விமர்சனங்கள் வச்சாலுமே விஜய் அவர்களுடைய இந்த இளைஞர் பட்டாளம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இல்லவனா இருக்குது. அப்படி இருக்கும் போது அது கண்டிப்பா ஓட்டா மாறும், விஜய் அவர்கள் கண்டிப்பா ஆட்சி பிடிப்பாங்க தான் தாவேகா சார்பில். அதெல்லாம் கிடையாது. நம்ம விஜய் ரசிகர் எங்க கூடயும் அதிமுகலயும் இருக்காங்க. அது ஃபேன்ஸ், அவ்வளவுதான். அவ்வளவு பிடிக்கும். அவர் விஜய்னா பிடிக்கும், அவ்வளவுதான். அவர் நடிப்பு பிடிக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம கூடயும் இருக்காங்க எல்லாருமே. அதுக்குன்னு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்லாம் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீ மக்கள் சேவை இன்னும் செய்யல. ஒன்லி பேச்சு தான். நிறைய பேசுறாரு. சரிங்களா? நான் அதை பண்றேன், இதை பண்ண, நான் வந்த அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெடி ஆகணும். ஸ்டெடி ஆகிட்டு தான் அப்புறமா மக்கள்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பேசணும் கொள்ள. இது இப்போவே ஸ்ட்ரைட்டா டைரக்ட் அங்கதான் நான் உட்காருவேன் அப்படின்னு வர்றாரு. அது சரி கிடையாது. இப்போ நீங்க விஜய் வந்து வெறும் பேச்சு மட்டும் தான் அப்படின்னு சொன்னீங்க. அதுல இருந்தே எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இப்போ விஜய் அவர்களுடைய நிறைய இந்த மாநாடு ஆகட்டும் இல்ல மக்கள் சந்திப்பாகட்டும் இதுல என்னதான் விமர்சனங்கள் வந்தாலுமே அங்க அவர் வைக்கக்கூடியது வந்து ஒரு பேசும் பொருளா மாறுது. அதுல வந்து இப்போ திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ல அதிமுக உங்க கட்சி வந்து ஊழல் சக்தி அப்படிங்கிற ஒரு பொருட்டை அங்க வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட அதிமுக சைட்ல இருந்து பெரும் எதிர்ப்பு கிளம்புச்சு. அதை பார்க்கும்போது ஒரு அதிமுகவுடைய தொண்டனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது மீது ஊழல் சக்தின்னு சொல்றாரு. அப்ப எம்ஜிஆர் போட்டோ ஏன் போடுறாரு? கட்சி உருவாக்குனது அவரு தானே. அதை போட்டதே தப்பு. நீ அவரு இல்லாம நீ அவரு தான் பேசுன்ற மாதிரி நீ காமிக்கிற. அவர் எப்படி போடலாம்? சரிங்களா? அது சும்மா ஊழல் கட்சினா வேற வழி இல்லை. அவர் கூட்டணிக்காக ஏதோ நடந்து, அது உள் விஷயம் நமக்கு தெரியாது. என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்தது, அதனால உடனே இதுல இருந்து எல்லாரும் பிரிஞ்ச உடனே நான் அதிமுக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். மற்றபடி பேச்சுல வந்து அந்த உண்மைத்தன்மை இல்ல. உண்மைத்தன்மை கிடையாது. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்களுடைய முன்னாடி காலம், அதாவது இப்போ ஒரு பொலிட்டிஷியனா இருக்காரு, ஆனா நடிகரா இருக்கும் போது அவருக்கு வந்து நிறைய உங்களுடைய கட்சி சைட்ல இருந்து சப்போர்ட் நிறைய வந்திருக்குமே. அம்மா காலத்துல தலைவா படத்துல இருந்து மெர்சல் படம் எல்லாமே வந்து அம்மா தான் வெளியிட்டு பிரச்சனை வரும்போது அம்மா தான் அதை பண்ணாங்க. அடுத்தது வந்து எடப்பாடியார் அண்ணன் வரும்போதும் அந்த டைம்ல மாஸ்டர் படத்துக்கும் இவர் தான் ஹெல்ப் பண்ணார். சரிங்களா? எடப்பாடி அண்ணன் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். ஆனா இவர் அந்த நன்றி விசுவாசம்லாம் கிடையாது. எதுக்காக இவர் இது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாங்க. இப்போ இவங்க நம்ம கட்சி தான், எங்க கட்சி தான் அதை சால்வ் பண்றாங்க. ஆனாலும் அந்த இவர் நினைச்சு கூட பார்க்கலையே இன்னைக்கு தீய சக்தி எப்படின்னு சொல்லிட்டு தப்பா நம்மளே தப்பா பேசுறாங்களே ஊழல் கட்சின்னு. அன்னைக்கு உன்னால முடியலன்னு தானே எங்க கிட்ட வந்தேன். அன்னைக்கு நான் காப்பாத்துனது இவங்க தானே. புரியல? அதை நான் நன்றி நினைக்கலையே. நன்றி விசுவாசம் இல்லாம நன்றி விசுவாசம் எல்லாம் கிடையாது. இப்படி இருக்க சூழல்ல அவர் வந்து 2 பேத்துக்கு தான் போட்டி. அது வந்து திமுக தாவேகா மட்டும் தான் சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுல வந்து அரசியல் கட்சியா ஸ்டாண்டர்டா நின்றுட்டு இருக்கு. அதிமுக வந்து அவர் எடுக்கவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து அவருக்கு தெரியல. அரசியல் நாகரிகம் தெரியல. இவ்வளவு வருஷம் ஆண்டவங்க இவங்கெல்லாம் இப்போ எவ்வளோ மூத்தவர். இவங்க இந்த விஷயத்தையே அவர் பார்க்கல. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னன்னு அவருக்கு தெரியல. அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேற, இவர் சினிமா துறைன்றது வேற. அவர் அதை பேஸ் பண்ணி இதை நினைக்கிறார். அது கிடையவே கிடையாது. இது வேற, அது வேற. இது வந்து கடல் மாதிரி அரசியல்ன்றது. அடிமட்டத்திலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, மேல்மட்டம் வரைக்கும் பிரச்சனைகள். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் எல்லாத்தையும் சமாளிக்கணும். அந்த அளவுக்குலாம் அவருக்கு கிடையாது. இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டே அவர் கொடுக்கல. எவ்வளோ பேர் கேட்டாங்க, இது வரைக்கும் கொடுத்தாருங்களா? ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கும்போது அதில் ஒரு 20-30 பேர் ப்ரெஸ்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு நீ
கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அதெல்லாம் அவர் சொல்லலையே, வரவே இல்லை. ஒருத்தர் 10 கேள்வி கேட்பாங்க, எதுக்கும் அது சொல்ல முடியாது, அது அவரால் முடியாது. அதனால தான் அவர் இது வரைக்கும் கொடுக்கல. 2 வருஷம் ஆச்சு. சிம்பிள் விஷயம், சின்ன விஷயம், அதுவே அவரால் கொடுக்க முடியல. நம்ம எல்லாம் பேசலாம், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாம் பண்ணலாம். அது அரசியல் வேற, அதுக்கு உண்டான அவருக்கு இன்னும் எந்த திறமை இன்னும் வரலை. இன்னும் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அவர் வரணும், பார்த்து எல்லாத்தையும் அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்னவோ அது விஷயம் மக்கள் தீர்ப்பாது. இப்ப நீங்க எடுத்த உடனே வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க அனுபவப்பட்டு வரணும்னு சொல்றீங்க. அப்படி இருக்க சூழல்ல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அவங்களுடைய பிரச்சனை என்னதான்? ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களுமே எல்லா கட்சி தரப்புல இருந்துமே இந்த விமர்சனம் மெக்கத்தான் செய்யறாங்க. ஒரு அடிமட்டத்துல உங்களுக்கு ஒரு பேஸே இருக்க மாட்டுது, டிவிகேக்கு அந்த ஒரு அரசியல் நாலேஜ் இருக்க மாட்டுது, ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்க மாட்டுது அப்படிங்கிறாங்க. இது எதனால இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய பசங்க இப்போ உள்ள வேலை ஒர்க் பண்றாங்க, எல்லாமே சின்ன பசங்க தான். ஒரு மெச்சூர்டானவங்க யாருமே வரல. எல்லாமே ஒரு 30 வயசுக்குள்ள 35 வயசுக்குள்ள இப்படிதான் வராங்க தவிர யாருமே அனுபவஸ்தாலின்றது பெரியவங்க யாருமே கிடையாது. அது நீங்க பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு மீட்டிங் ஆகட்டும், எங்க ஆகட்டும், இது எல்லாமே. இப்போ அங்க 41 பேர் இறந்தாங்களே, அது கூட பசங்க தான், ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான். அங்க அவங்க எப்படி அவங்களை வழி நடத்தணும், எப்படி என்ன பண்ணணும் கூட தெரியல. விஜய் யங்ஸ்டர்ஸ் தப்பான விதத்துல வழி நடத்துறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? தப்பான அவரு சொல்லல, தப்பா இப்படி இருங்க அப்படின்னு அவர் சொல்லல. ஆனா அவர் செய்யற விதம் அப்படி இருக்கு. அவரு ஆனா சொல்லணும், இந்த விஷயத்த நீங்க இப்படி இதை பண்ணுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எங்களுக்கு. என் தலைமை எங்க அண்ணா மூர்த்தி அண்ணா அப்பா இப்படி போகணும், இதை பண்ணுங்க, அவர் ஆர்டர் போட்டுனே இருப்பா, அதை நாங்கள் செயல்படுவோம். அது மாதிரி அவங்க சொல்லணும். அது அவரும் சொல்ல மாட்டேன், கீழ்கிற அடிப்படை மக்களும் தொண்டர்களும் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்க சூழல்ல அவங்க தான் 26ல வருவாங்க அப்படிங்கிற நீங்க வேற, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. விஜய்ன்றது இன்னொரு 10 வருஷம் ஆகட்டும், அவர் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு அப்புறமா வரட்டும். நம்மளோட போட்டி ஊருங்க தான், திமுக தான் நமக்கு ஒரு எதிரியா பாக்குறது திமுக தான், வேற எதுவும் கிடையாது. இப்ப நீங்க இந்த இது சொன்னதுனால எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. இப்ப எடப்பாடியை நிறைய நேர்காணல பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்ற விஷயம், மக்கள் திமுக அரசின் மீது இந்த லாஸ்ட் ஒரு 5 வருஷம் இப்போ முடிய போது தான், அந்த 26 தேர்தல் வந்தாதான் தெரியும் அடுத்து சொல்லுங்க. இப்படி இருக்கும்போது அதிருப்தியில இருக்காங்க மக்கள். கண்டிப்பா 21ல இருந்து திமுக ஆட்சி அமைச்சது அப்படிங்கிறாங்க. எதனால இந்த அதிருப்தி, அதாவது மக்களுக்கு திமுக மீது அதிருப்தி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது? செயல்பாடுகள் எதுவுமே இல்லைங்களே. இத்தனை வருஷம் 4.5 வருஷம் 4.25 வருஷம் வந்துச்சு. இது வரைக்கும் எந்த ரோட்டில் போகிறோன்னா அந்த ரோடு பள்ளமாக தான் இருக்குது. அங்கங்கே பள்ளம் போட்டு ரோடும் சரியில்லை, லைட் வசதி அந்த அளவுக்கு லைட் எரியல. அதை கண்காணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பார்க்குறதுக்கு டெய்லியும் இல்லை வீக்லி ஒன்ஸாவது பார்க்கணும். அங்கே கவுன்சிலர் ஆகட்டும், அங்கே நிர்வாகிகளாவது பார்த்துட்டு செக் பண்ணணும், இந்த ஒர்க் இருக்கா, கரெக்டாக இருக்கா, கரெக்டாக போதான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். செயல்பாடு அந்த அளவுக்கு கிடையாது. அதனால தான் அந்த மக்கள் அதிருப்தி திமுக மேலே. அப்போ நாங்கள் என்னதான் அதிமுக இருந்தாலும் செயல்பாடுகள் மக்கள் மத்தியிலேயே தான் இருக்கும். அப்பப்போ போவோம், எங்கேயாவது நம்ம பப்ளிக்கிட்ட பேசிட்டு தான் இருவோம். ஏதாவது நிறைய குறை எதுவாக இருந்தாலும் சொன்னாலும் அதை செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இத்தனை காரணங்கள்னால தான் திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு. ஆனாலுமே இந்த 4.25 ஆண்டு காலங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அரசு மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள், இந்த ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு சலுகைகள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த கோடை விடுமுறைக்கு 2000 ரூபாய் தருவேன் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கும்போது மக்கள் வரவேற்க தானே செய்யறாங்க. அது எப்படி நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் 2020ல இருந்து 2021 இருந்து 4,50,000 கோடி கடன், தமிழ்நாட்டின் கடன். இன்னைக்கு இந்த காலகட்டம் பாருங்க, 10,65,000 கோடிக்கு மேல போயிடுச்சு. அதாவது 21ல அந்த கடன் சுமை அதிகமாக தான் ஆச்சு. ஒரு 4.5 வருஷத்துலயே இவ்வளோ 70 ஆண்டு காலம் மொத்தத்திலேயே பார்த்தா இவ்வளவுதான், 4.5 லட்சம் கோடி தான். ஆனா இந்த 4.5 வருஷத்துலயே 4.25 வருஷத்துலயே எவ்வளவு வந்தது? 10,65,000 கோடி என்ன வந்திருக்கு கடன். கடன் சுமையா அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி என்னதான் செலவு பண்ணாங்க? இன்னைக்கு யாருக்கும் கொடுக்கலையே. 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஒருத்தர் ஆள் பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஆள் இந்த அவங்க திமுக என்ன பண்றாங்க, கரெக்டா பர்ஃபெக்டா போய் ஆளை பார்த்து அவங்க ஆளுங்களா பார்த்து அவங்கள கரெக்டா டோக்கன் எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் கரெக்டா பண்றாங்க. அது மற்றவங்களுக்குலாம் கிடைக்க மாட்டேது இல்லை. ஆனால் பேப்பர்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் வாங்குறாங்க. அப்ளிகேஷன் வாங்கி தான் வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணம் சேரல. இது மாதிரி ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் இல்லை, சின்ன விஷயம் இது. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்படிதான்.
சலுகைகளுக்கு கரெக்டா வந்து வரமாட்டுது. அது ஒரு விளம்பர போக்குக்கு மட்டுமே வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. ஒரு ஒரு நபர் மேலேயும் 1,32,000 ரூபாய் வந்து கடன் சுமையை ஏத்தி வச்சுதான் போயிருக்காங்க. யார் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கல கொள்ள பண்ணல. இது கொடுக்குறாங்கன்னா அது கடன் சுமை ஏத்தி தான் போறாங்க. இந்த கவர்மெண்ட். ஆமா ஆமா. ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஒரு நபருக்கும் 1,32,000 கடன் சுமை இருக்கு. அது நீங்க பாருங்க, ஒரு நியூஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் காரணங்கள் அதிருப்தி ஆகிறதுக்கு ஒரு காரணம். ஆமா. இது வந்து இப்ப 26ல வந்து உங்களுடைய கட்சி அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தால், இப்ப கூட எடப்பாடி வந்து அந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த 10,000 ரூபாய்க்கு தர போறோம் அப்படின்னு. இது நடைமுறையில் சாத்தியம் நினைக்கிறீங்க? நடைமுறையில் சாத்தியன்றதால தான் அவர் அந்த விஷயத்தையே வெளிப்படுத்துறாரு, திட்டங்களை வந்து வெளிப்படுத்துறாரு. அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. அது எல்லாமே ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையும் செயல்படுத்துறாங்க. ஒரு ஒரு திட்டங்கள் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணாரு. அதுக்கு அடுத்தது எடப்பாடியார் வந்தாரு, அவரும் கரெக்டா அந்த திட்டங்களை செயல்படுத்தினார். இப்போ ஆட்சி மாற்றம் வந்த உடனே அவர் ஃபர்ஸ்ட் கையெழுத்து எல்லாமே ஒரு விஷயம் முடியாதுன்றது ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா எல்லாத்தையும் முடிச்சு காமிப்பார். அது நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி அவர் அண்ணன் மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இறுதியாக அதாவது உங்களுடைய மாதாவரம் தொகுதியில இப்ப ஆட்சி வர்றது ஓகே, ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ உங்களுடைய மாதாவரம் தொகுதியில வந்து ஏடிஎம்கேடைய வெற்றி வாய்ப்பு அது மாதாவரம் தொகுதியில வந்து அண்ணன் மூர்த்தி என்ன வின் பண்ணிட்டாரு. அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு? சப்போர்ட் வந்து 10 வருஷம் டிஎம்கே பண்ணாங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்குலாம் அவர் கிடையாது. இப்போ ஒரு மீட்டிங் நடந்தது. அண்ணன் எடப்பாடியார் வந்தார். மூர்த்தி அண்ணன் தலைமையில் தான் பண்ணாங்க. அங்கே ஒரு 25,000 பேருக்கு மேலே வந்தாங்க. அவ்வளோ மக்கள் ஒரு சந்தோஷம். அப்படியே அவர் வந்தவொடனே அவர் பார்த்தவொடனே எல்லாரும் ஒரே கைத்தட்டி விசில் பயங்கரமாக இருந்தது. நமக்கும் அந்த இடத்துல நாங்களும் இருக்கணும்ல, பக்கத்துலேயே இருக்கோம். நமக்கும் நம்மளை மீறி கத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். உங்களோட தலைவரை நீங்க ஓகேண்ணே, பார்ப்போம். அதாவது இதுதான் நான் சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. தேர்தலோட ரிசல்ட் மக்கள் வந்து எந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா பார்த்துட்டு இன்னொரு நேர்காணல்ல கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கும் உங்க கட்சி எல்லாத்துக்கும் சேர்ந்து எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.